हरिः ओम् श्रीगुरुभ्यो परमगुरुभ्यो श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्योभ्यो नमो 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 नमः। हरिः ओम् 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 ओम्। ஸ்ரீமன் நாராயணனாகிய மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் பல பல. அவற்றில் நாம் இன்று இந்த வீடியோவில் மச்சா அவதாரத்தின் மகிமையை காண இருக்கிறோம். மச்சாவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாகும். திருமாலுடைய முதல் அவதாரமான இந்த மச்சாவதாரம் மிக விசேஷித்த பலன்களையும் மகிமைகளையும் கொண்ட அவதாரம். மச்சம் என்பது மீன் என்று கூறப்படுகிறது. இந்த அவதாரத்திலே பெருமாள் 4 கரங்களுடன் மேற்பகுதி தேவ வடிவமாகவும் இடுப்பிற்கு கீழே மீன் வடிவத்திலும் காட்சி தரக்கூடிய நிலையிலே மச்சாவதார பெருமாளாக அவதரித்தார். பல பிரளயங்களுக்கு முன்பு இந்த உலகம் மாயை வடிவாக இருந்தது. அப்போது எங்கும் எதுவும் இல்லை. பிரம்மம் ஆகிய அவன் மட்டுமே இருந்தான். பிரபஞ்சம் இல்லை, அண்டம் இல்லை, அண்டவெளி இல்லை, சராசரம் இல்லை, ஆகாயம் இல்லை. அந்த சமயத்திலே பிறப்பும் இல்லை, மரணமும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை. பிரம்மாவாகிய பகவான் மட்டுமே பிரகாசமாக இருந்தான். பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவே பிரகாசித்து இருந்தான். பரம்பொருளான அவன் தனித்து இருந்த காலத்தில் காலம், கருமம், குணம், காரியம், பிரபஞ்சம் என்கிற அனைத்தும் லயத்தை அடைந்திருந்தன. அவை இல்லாமலும் போகவில்லை, சக்தி வடிவமாகவே இருந்தன. அவ்வாறு இல்லாவிட்டாலும் இவ்வளவு அழகிய பிரபஞ்சம் எப்படி மீண்டும் தோன்றியிருக்கும்? மாயை அனைத்தும் அவனுக்கு கைவந்தவை. அந்த மாயையை கொண்டு 3 உலகங்களையும் அவனே உண்டாக்கினான். அவனது மாயையிலிருந்து காலசக்தி உண்டாகியது. எல்லா உயிர்களும் உண்டாகியது. பல்வேறு குணங்களும் உண்டாகின. அவற்றையும் உண்டாக்கினான், இவற்றையும் உண்டாக்கினான், எல்லாவற்றையும் உண்டாக்கினான். அவை அந்த மாயைக்கு துணை புரிகின்றன. பிரம்மமாகிய அவனுக்கு பக்கத்திலே மாயையே இருந்தது. அவனோ அந்த மாயையை கலவாமலேயே இருந்தான். அந்த மாயையின் நகலாக தோன்றிய ஆத்மாவாகவே அவன் இருந்தான். அவன் ஆணையின்படியே காலமும் கர்மமும் சுபாவமும் தோன்ற வைத்தது. அந்த மாயைதான், அதுவே தான் புத்தியின் தத்துவத்தை உருவாக்கியது. அந்த புத்தியின் தத்துவம் தான் மகத்த என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையான படைப்பில் மகத்தின் தத்துவம் 3 குணங்களின் வடிவமாக இருந்தது. அவற்றில் ஒன்று ஆத்மாவிற்கு நான் என்ற உணர்வை தோன்றச் செய்தது. அது அகங்காரம் எனப்படுகிறது. அந்த அகங்காரம் தோன்றிய பின் 3 குண கிரமத்திலே வைகாரிகம், தைஜசம், தாமசம் என்ற 3 விதமாகிய முதல் வைகாரிக அம்சத்தால் திசைகள், வாயு, சூரியன், அக்னி, இந்திரன், விஷ்ணுமித்ரன், பிரஜாபதி, சந்திரன், பிரம்மா, ஸ்ரீருத்ரன், க்ஷேத்ரஜ்ஞன் என்ற இந்திரிய அபிமானி தேவதைகளை சிருஷ்டி செய்தார். எங்கும் இந்த எம்பெருமான் சாத்வீக அகங்காரமான வைராகமான வைகாரிகமே மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றுடன் கூடிய சித்தம் என்ற விருத்தியுடன் அந்த கரணத்தையும் சிருஷ்டித்தான். ராஜச அகங்காரமான தைஜசத்திலிருந்து 10 இந்திரிய கூட்டம் உண்டாயிற்று. அவனுடைய ஏவுதலால் ஆகாயத்தின் தன்மாத்திரையான சூஷ்ம சப்தம் தோன்றியது. அவன் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை படைத்தான். அந்த ஆகாயத்தின் கீழே காற்றையும் படைத்தான். காற்றிலிருந்து அக்னியையும் படைத்தான். அந்த அக்னியிலிருந்து தண்ணீரை படைத்தான். தண்ணீரிலிருந்து கந்தம் தோன்றியது. கந்தத்திலிருந்து பிருத்திவி உண்டாகியது. இவ்வாறாக ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாக அச்சுதனான அவனே காரணமானான். ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாவதை பல்வேறு குணங்களுடன் நின்றிருந்தன. இந்த பஞ்சபூதத்தின் அமைப்பை பகவானுடைய தாமச அகங்காரத்தினால் உண்டாக்கினான். அவனால் உண்டாக்கப்பட்ட பஞ்சபூத அமைப்புகள், அதுபோலவே உண்டாக்கிய இந்திரிய கூட்டமைப்பும் தேவதைகளையும் தனித்தனியே உண்டாக்கிய பின்னர் பிரம்மாண்டமாக நிர்மாணம் செய்ய இயலவில்லை. அப்போதுதான் இந்த தேவதைகளால் பல வகையான சக்திகளால் வணங்கப்பட்ட குணங்களை கொண்ட
அவனே மகத் போன்ற தத்துவங்கள் வழியாக பயணப்பட்டு கிரியாசக்தி என்ற சக்தியை கொடுத்து அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த அழகமான பிரபஞ்சத்தை உண்டாக்கினான். இத்தகைய பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட பிரபஞ்சம் தண்ணீரில் 1000 வருடம் இருந்தது. அவன் அதனை பிளந்து 14 புவன வடிவமான விராட்ட ரூபத்தையும் தோற்றுவித்தான். ஆயிரக்கணக்கான கைகள், கால்கள், தலைகள் போன்றவற்றுடன் சமஸ்த ஜீவஸ்வரூபியாக விராட ரூபத்தில் அவனே பிரகாசித்தான். நமது ஈசனான அவனது திருவடியாகிய பாதங்கள் பாதாளமாக உள்ளது. அவன் மேல் பாகத்தை ரசதளம் என்று சொல்லலாம். அறிய முடியாத வடிவம் கொண்டவன். அவனது கணுக்கால்களை மகாதளம் என்றும் சொல்லலாம். சங்கும் சக்கரமும் கொண்ட மங்காத திருவிளக்கே, மாமணியே, மாதவனே, உனது முழந்தாள் தலாதலம், உன் மடிப்பு சூதலம், உன்னுடைய அழகிய துடையின் கீழ்ப்பாகமும் மேல்பாகமும் விதலம், அதலம் இரண்டும் அவனது நாவிதான் ஆகாயம், திருமார்புதான் இந்திரன் இருக்கக்கூடிய சொர்க்கம். அவனது அழகிய திருக்கழுத்து மகர்லோகம், உன் திருமுகம் மங்களம், உலகம் மக்கள் உலகம், உன் நெற்றி தவ உலகம். விஸ்வரூபம் கொண்டவனே, உன் தலைதான் சத்தியலோகம். 14 உலகங்கள் உள்ளதாக வேதங்கள் சொல்கின்றன. அந்த 14 உலகங்களையும் தனது உடலாக கொண்டவன் நாராயணன். அவனது உலகிலேயே உள்ள மற்ற பொருட்களையும் அவனது உடல் அமைப்பிலும் கொண்டவனாக விளங்குபவன் ஸ்ரீமன் நாராயணன். இந்த உலகம் முழுவதையும் விழாமல் தாங்கக்கூடிய வேறாக அவனே இருக்கிறான். அவனது உச்சத்தலைதான் வேதங்கள். தலையில் உள்ள முடிதான் மேகங்கள். அவனுடைய ஒளிமயமான புருவங்கள் தான் நான்முகனுடைய அழகிய மாளிகை. இந்த இமைகளின் முடிதான் இரவும் பகலும். ஒளி வீசும் கண்கள் தான் சூரியன். அவனது திருவிழிகளின் பார்வையே இந்த உலகம். அனைத்தையும் படைத்தது. அவனது காதுகள் திசைகளையும் தீர்மானித்தது. அவனது நாசித்வாரங்கள் அஸ்வினி தேவதைகள். அவனுடைய கீழ் உதடும் மேல் உதடும் லோபமும் வெட்கமுமாகும். அவன் பற்கள் தான் இங்கு நட்சத்திரங்களாக மாறியுள்ளன. அவனது தெற்றிப்பல் தான் யமன். அவனது புன்னகைத்தான் மாயை. மூச்சு, வாயு, நாக்கு, தண்ணீர். அவனுடைய வாக்கு பறவை கூட்டம், ஸ்வரங்களின் தொகுதி சித்தர் முதலியவர்கள். அவனது வாய் அக்னி, கைகள் தேவர்கள், ஸ்தனங்கள் இரண்டும் தர்மதேவன். தேவாதி தேவனின் உருவத்தின் பின்பக்கம் அதர்மம். அவனுடைய மனமே சந்திரன். அவன் ஹிருதயம் தான் பிரதானம். அவனது வயிறு தான் சமுத்திரங்கள். அவனது மேனி தான் சந்தியை. ஆண்குறிதான் பிரஜாபதி. அண்டங்கள் தான் மித்திர தேவதைகள். கண்ணில் நிறைந்தவன் கருணை கடல். அவனது இடுப்பு பகுதி மிருக கணங்கள். அவனது கால் நகங்கள் யானை, ஒட்டகம், குதிரை போன்றவை. அவனது முகம், கைகள், அழகிய தொடை, கால்கள் ஆகியவை பிராமணர் போன்ற சாதிகள் உருவான பிறப்பிடம். மாதவன். அவனுடைய ஏக்கங்கள் சம்சார சக்கரத்தின் சுழற்சி. அவனது வீரியம் பெரிய அசுர கூட்டம். அவனது எலும்பு தொகுதிகளோ இங்குள்ள மலைகள். அவனது நாடிகளே நதி கூட்டம். அவனது உடல் ரோமமங்களே மரங்கள். வர்ணிக்க முடியாதவனே, அவன் வடிவழகை என்ன என்று சொல்வது? அவனது விராட சரீரம் வெற்றியின் அடையாளம். அவன் சிருஷ்டி வடிவம், திருவடிவம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு விளங்கும். அதனால் அவர்கள் கர்மங்களின் வடிவமாக அவனை பார்க்கிறார்கள். பார்க்கடலில் நாராயணன் பள்ளி கொண்ட போது அவரது தொப்புள் கொடியில் உள்ள தாமரை மலரில் பிரம்மதேவர் தோன்றினார். பிரம்மதேவர் 4 முகங்களை கொண்டவர். 4 திசைகளிலும் நோக்கியதால் அவருக்கு 4 முகங்கள் உண்டானது. அதன் காரணமாக 8 கண்களும் 4 முகங்களும் கொண்ட வடிவம் பெற்றிருந்தார். பெருங்கடலைப் போல காணப்படுகின்ற இடத்தின் ஒரே ஒரு தாமரை பூவை மட்டும் கண்டு அதில் தன் திருமேனியை காணாமல் அந்த தாமரை மேல் தாம் மட்டும் தனித்து நிற்பதால் தான் யார் இந்த தாமரை எங்கிருந்து முளைத்தது என்று பிரம்மதேவர் யோசித்தார். அறிவில் சிறந்த அந்த பிரம்மதேவர் இந்த தாமரை ஏதோ ஒரு இடத்தில் உற்பத்தியாகி இருக்க வேண்டும் என்று எண்ணினார். தன்னுடைய யோக பலத்தாலும் ஞானத்தாலும் அவர் அமர்ந்திருந்த தாமரை தண்டின் வழியாக கீழே இறங்கினார். அப்போதும் தன்னுடைய உடம்பை காணவில்லை. தாமரை பூவின் தண்டின் எல்லா பாகங்களிலும் தேடினார். துவாரங்கள் வழியாக புகுந்தும் தேடினார்.
ஒன்றும் அகப்படவில்லை. இப்படியாக 100 வருட காலம் ஓடியது. பின்னர் தாமரை பூவின் நடுவில் நீண்டும் சுகமாக அமர்ந்தும் பரம்பொருளாகிய நாராயணன் அருள் வேண்டி சமாதி நிலையில் தியானம் செய்தார். நான்முகம் கொண்ட அவர் தாமரை மலரில் 100 ஆண்டு காலம் திடமான சமாதியில் இருந்து அதனால் தோன்றிய ஞானத்தால் தெளிவடைந்து இதற்கு முன்பு எப்போதும் காண முடியாத பகவானின் அழகிய வடிவத்தை ஆதிசேஷன் மேல் அகக்கண்ணால் கண்டார். ஆனந்தமும் கொண்டார். பகவானின் அழகிய மகுடமும் வளைகள், முத்துமாலை, தோல் வளைகள் ஆகியவற்றால் சிங்காரிக்கப்பட்டதும் ரத்தினங்கள் பதித்த மேகலையை அணிந்ததும் ஆகிய மேனியை போர்த்திய பீதாம்பரமும் நீலமேக வர்ணமும் கழுத்தில் பிரகாசிக்கும் கௌஸ்துப மணிமாலையும் கொண்ட பகவானை பிரம்மதேவன் தரிசித்தும் வணங்கினார். பகவானுடைய அருளும் மகிமையும் வேதங்களால் விளக்கப்படுகிறது. அவனை கண்டு வணங்கிய பிரம்மதேவன் படைக்கும் ஆற்றலையும் தன் மார்க்கத்தையும் தந்து அருள் புரியுமாறு வேண்டினான். அப்படி பிரம்மதேவனால் வேண்டி துதிக்கப்பட்டவன் நான்முகன் பிரம்மனுக்கு 3 உலகத்தையும் படைக்கும் ஆற்றலை அளித்தார். பிரம்மதேவன் செய்த தவத்தின் பயனாக அந்த பாக்கியம் அவருக்கு இறைவனாகிய ஸ்ரீமன் நாராயணனால் அருளப்பட்டது. அவர் அளித்த வரத்தால் பிரம்மதேவர் மகிழ்ந்தார். நான்முகன் என்னும் பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை செய்பவர். அவர் படைப்பிற்கு தேவையான வேதங்களை அடிப்படையாக கொண்டு இருந்தவர். ஒரு சமயம் அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரின் வாயிலிருந்து மறைகள் வெளியே வந்துவிட்டது. அந்த சமயம் ஹயக்ரீவன் என்ற அசுரன் யோக சித்தி அறிந்தவன். அவன் இந்த மறைகளை திருடிக் கொண்டு சென்று விட்டான். விழித்து எழுந்த பிரம்மதேவன் வேதங்களை காணாமல் கலக்கமுற்றார். வேதங்கள் இல்லாததால் அவரால் படைக்கும் தொழிலை செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. எனவே பிரம்மா 4 வேதங்களையும் மீட்டு தரும்படி திருமாலிடம் வேண்டிக் கொண்டார். பிரம்மனின் வேண்டுகோளை ஏற்ற திருமால் மச்ச அவதாரம் எடுத்தார். அச்சமயம் சக்தி விரதன் என்ற மன்னன் நாராயணன் மீது பக்தி கொண்டு தொழுது வந்தான். அவன் திருமாலின் தீவிர பக்தன். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் கிருதமாலா என்ற நதியின் கரையிலே அமர்ந்து கொண்டு தனது முன்னோர்களுக்கு காரியம் செய்து கொண்டிருந்தான். அதில் ஒரு பகுதியாக தண்ணீரை இறைத்து அர்ச்சிப்பதற்காக 2 கைகளிலும் தண்ணீரை அள்ளினான். அவன் கைகளில் தண்ணீரை எடுத்த போது அந்த தண்ணீரில் மீன் குஞ்சு நீந்துவதைக் கண்டான். அந்த மீன் குஞ்சுகளை தண்ணீரில் இருந்து விட்டுவிட முயன்ற போது அந்த மீன் குஞ்சு அவனிடம், என்னை அப்படியே தண்ணீரில் விட்டுவிடாதே, சின்ன மீனாகிய என்னை பெரிய மீன்கள் தின்றுவிடும், எனவே என்னை காப்பாற்று என்றது. அந்த மீனின் கோரிக்கையை நியாயத்தையும் உணர்ந்த மன்னன் தன் கையில் வைத்திருந்த கமண்டலத்தில் உள்ள நீரில் அந்த மீன் குஞ்சினை விட்டான். அன்று ராத்திரிக்குள் அந்த மீன் கமண்டலம் முழுவதும் வளர்ந்து அதனை அடைத்து விட்டது. எனவே அந்த மீன் அரசரையும் பார்த்து, மன்னா, எனக்கு இந்த கமண்டலத்தில் இடம் போதவில்லை, எனவே வேறொரு பெரிய பாத்திரத்தில் என்னை போடு என்றது. உடனே மன்னன் அந்த மீனை எடுத்து பெரிய பாத்திரத்தில் இட்டான். ஆனால் அந்த மாயமீன் அதிலிருந்து கிடுகிடுவென்று வளர்ந்து விட்டது. உடனே மன்னனிடம், அந்த மீன் இங்கு எனக்கு இடம் போதவில்லை, ஆகையால் என்னை எடுத்து சென்று ஒரு குளத்தில் இடு என்றது. உடனே மன்னன் அந்த மீனை எடுத்து சென்று குளத்தில் விட்டான். அந்த குளத்திலும் மீன் பெரிய அளவு வளர்ச்சி அடைந்து நீந்த ஆரம்பித்தது. உடனே மீன் மன்னனிடம், மன்னா, இந்த குளத்தில் எனக்கு நீந்துவதற்கு இடம் போதவில்லை, ஆகவே என்னை எடுத்து சென்று கடலில் சேர்த்துவிடு என்றது. மன்னனும் அதனை அப்படியே எடுத்து சென்று கடலில் இட்டான். கடலில் அந்த மீன் திமிங்கலமான அளவிற்கு பெரியதாக உருவத்தை பெற்றது. தன்னிடம் இருந்து இவ்வளவு பெரிய உருவத்திலே வளர்ந்து பெருகியது மீன் அல்ல, அந்த பகவானே என்று மன்னன் அறிந்து கொண்டான். அதன் காரணமாக மீனாக இருந்த பகவானை வணங்கினான். பெருமாளே, நீ மாய வடிவம் கொண்டு மீனாக மாறி என்னை வந்து ஏன் பிடித்து கொண்டாய் என்று பணிவுடன் கேட்டான். அதற்கு மீனான அந்த பகவான் சொன்னார், அன்புள்ள பக்தனே, இன்றிலிருந்து 7வது நாள் கடல் பெருக்கெடுத்து பொங்கி வர இருக்கிறது. அந்த சமயம் இந்த பூமியும் வானமும் இடையிலுள்ள அனைத்தும் வெளியும் அதனுள்ளே செல்லப் போகிறது. உலகம் அழியக்கூடிய சமயம் வந்துவிட்டது. எனவே நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய தோணியை அனுப்புகிறேன். அந்த தோணியிலே நீ எல்லா வகையான மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் போன்றவற்றுடன் ஜோடியையும் தாவரங்களையும் மூலிகைகளையும் இன்னும் எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய விதைகளையும்
அந்த தோணியில் ஏற்றிக்கொள்வாயாக. உன்னுடைய தோணியிலே சப்த முனிவர்களும் ஏறிக்கொள்வார்கள். அந்த தோணியை என்னுடைய கொம்பில் கட்டிவிட்டு அப்படியே கட்டிவிடு. அப்படியே நீ கட்டிவிட்டால் கடலில் உண்டாகும் கடுமையான அலைகளாலும் புயல் காற்றினாலும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் பாதுகாப்பாக இருக்கும். நான் நீங்கள் ஏறியுள்ள தோணியை இழுத்து கொண்டு பிரம்மனுடைய இரவு பொழுது முடியும் வரை கடலிலேயே இருப்பேன். சப்த முனிவர்களும் ஒளிமயமான வடிவத்துடன் உனக்கு வேண்டிய வழியை காட்டுவார்கள் என்று கூறிவிட்டு அந்த மீன் மறைந்து போனது. மீன் வடிவத்தில் பெருமாள் தனக்கு தரிசனம் தந்ததை எண்ணி மகிழ்ந்து மன்னன் அவனையே வழிபட்டு நின்றான். நாராயணன் சொன்னபடியே தோணியில் பாதுகாக்கப்பட வேண்டிய அனைத்தையும் ஏற்றிக்கொண்டான். மகா பிரளயம் வந்தது. வானமே கிழிந்து கொண்டு மழை நீரை வெள்ளம் போல கொட்டியது. கடல் ஆர்ப்பரிப்புக்கும் அலைகளுக்கும் நடுவே பொங்கி எழுந்தது. கடும் வேகத்துடன் புயல் காற்று சீறிக்கொண்டு பாய்ந்தது. வானம் அளவுக்கு கடல் அலைகள் எழுந்து பயமுறுத்தி கொண்டிருந்தது. நிலப்பரப்பு இருப்பதற்கென்ற எந்த அடையாளமும் தெரியவில்லை. எல்லா இடமும் கடலால் மூடிக்கொண்டது. எங்கும் ஓர் தண்ணீர் காடு போலவே பொங்கும் கடலால் உலகமே தெரியவில்லை. அந்த கடலின் நடுவே மிகப்பெரிய திமிங்கல உருவம் எடுத்து இறைவன் வந்தார். அவரின் தலைப்பாகத்திலே கொம்பு போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. சத்தியவிரதன் என்ற மன்னன் அதனை கண்டதும் மகிழ்ந்தான். சப்த முனிவர்களுடன் பறவைகள் விலங்குகள் தோணியில் ஏறிக்கொண்டான். பின்னர் அந்த தோணியை தங்க திமிங்கலத்தின் கொம்பில் இருக்க கட்டிவிட்டார். திமிங்கல வடிவத்தில் உள்ள பெருமாள் அந்த தோணியை இழுத்து கொண்டு கடலுள் சுற்றி வந்தார். ஒரு சில காலத்திற்கு பிறகு பிரம்மதேவனின் இரவு நேரமும் முடிந்தது. உலகை முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டிருந்த இருட்டு நீங்கி வெளிச்சம் வந்தது. மழையும் ஓய்ந்தது. நான்முகம் உறக்கமும் கலைந்தது. விழித்து பார்த்தார். தன்னிடம் இருந்த வேதங்களை ஹயக்ரீவன் எடுத்துக்கொண்டு போன விஷயத்தை அறிந்தார். எனவே தான் படைக்கும் தொழிலை மீண்டும் செய்ய வேதங்களை மீட்டு தருமாறு திருமாலிடம் வேண்டினார். உடனே மீன் வடிவத்தில் இருந்த திருமாலும் கடலினுள் நுழைந்தார். அங்கு வேதங்களை மறைத்து வைத்திருந்த அரக்கனையும் கண்டு அவனுடன் தீவிரமாக யுத்தம் செய்தார். யுத்தத்தின் முடிவிலே அரக்கர்களை வதைத்து பெருமாள் அவனிடமிருந்து வேதங்களை மீட்டு எடுத்து வந்து பிரம்மதேவனிடம் கொடுத்தார். அதன் பின்னர் நான்முகனாகிய பிரம்மதேவர் அந்த வேகங்களை அடிப்படையாக வைத்து தன் படைப்பு தொழிலை மீண்டும் தொடங்கினார். இவ்வாறாக வேதங்களை மீட்பதற்காக கடவுளான திருமாலவன் முதலாக மீனாக வடிவமெடுத்து இப்பூவிலகிற்கு இறங்கி வந்தார். இன்றைய தத்துவத்திலே பரிமாண தத்துவத்திலே முதலாக கடலில்தான் உயிர்கள் தோன்றின என்று சொல்வது இதனை அடிப்படையாக வைத்துத்தான் என்று சில அறிஞர்கள் கூறுவது